திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். குடியரசு தின கொண்டாட்டம். ஹைசன் சாகரில் நின்ற படகில் பற்றிய தீ, 3 பேர் காயம். என்ன நடந்தது? குடியரசு தின கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடித்ததில் ஹைதராபாத்தில் சாகர் ஏரியில் நிறைந்திருந்த 2 படகுகளில் தீ பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீ விபத்தின் போது 15 பயணிகள் படகில் இருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதில் 3 பேருக்கு மட்டும் காயம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் 76வது குடியரசு தின பல்வேறு மாநிலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் ஹைதராபாத்தில் குடியரசு தின அணிவகுப்பு மரியாதைகளுடன் விமர்சனையாக கொண்டாடப்பட்டது. ஹைதராபாத்தில் குடியரசு தினத்தன்று மாலை வேளையில் பாரத மாதா மகா ஹர்த்தி கொண்டாட்டம் நடந்து இந்த நிகழ்ச்சியில் பாரத மாதா அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பன்முகத்தன்மை வெளிப்படுத்தும் வகையில் இந்தியாவின் வரலாறு, பெருமை உள்ளிட்டவை குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடக்கும். 2018ஆம் ஆண்டு முதல் நடந்து வரும் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளும் பங்கேற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போது பட்டாசுகள் வெடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே பட்டாசு வெடித்ததில் திடீரென்று சாகர் ஏரியில் இருந்த படகில் தீ பற்றி எரிய தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த படகில் தீ பற்றிய போது 15க்கும் அதிகமான பயணிகள் இருந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின் உடனடியாக பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இருப்பினும் இருந்த 2 படகுகள் ஏரியில் தொடர்ந்து எரிந்துள்ளது. இதன் காட்சிகள் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பயணிகள் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் பட்டாசு வெடித்ததில் படகில் தீ பற்றி எரிந்தது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.